அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு, அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அவசிய பதிவு அப்படின்னே சொல்லலாம். எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போது நான் சொல்லக்கூடிய சில அறிகுறிகள் உங்களுடைய வீட்டில் இருக்குது, உங்கள் வாழ்க்கையில் நடக்குது அப்படிங்கும்போது அவசியமாக நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்கிறது உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் நல்லது. அதனால் கண்டிப்பாக இதை பாருங்கள், இந்த அறிகுறிகளை கவனியுங்க. இதில் எது இருந்தாலும் கண்டிப்பாக இன்றைக்கி இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சுருங்க. சரி, என்னென்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, உங்களுக்கு எதிரி தொல்லை அதிகமாக இருக்குது, அக்கம் பக்கத்தில் இருக்குது, வேலை செய்யக்கூடிய இடத்துல இருக்குது, தொழில் செய்யக்கூடிய இடத்துல இருக்குது, சொந்தக்காரங்களுக்குள்ளேயே இருக்குது அப்படிங்கும்போது அவங்களுடைய மனசில் உங்களுக்கு எந்த ஒரு கெட்டதும் இனி செய்யக்கூடாது, எதிரான வேலையை செய்யக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தை வரவழைக்கக்கூடிய ஒரு அற்புதமான கடுகு பரிகாரம் குறித்து நம்ம சேனலில் நேற்று வீடியோ போட்டிருக்கிறேங்க. அது ஞாயிற்றுக்கிழமை நாளில் செய்கிறது சிறப்பான பலனை கொடுக்கும். அந்த எதிரிங்களுக்கு ஏதாவது உயிருக்கு ஆபத்து வந்துருமான்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் வராது. அவங்க மனசில் இனி உங்களுக்கு எந்த ஒரு துரோகத்தையும் பண்ணக்கூடாது, கெடுதலும் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிலைக்கு அவங்க வந்துடுவாங்க. உங்கள் வழிக்கு அவங்க இனி வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த பரிகாரம் செய்கிறதுக்கும் எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லை. அது மாதிரி எதிரி தொல்லைகளால் பாதிக்கப்பட்டிருக்கிறவங்க அவசியம் அந்த பரிகாரத்தை செய்யுங்க. எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்க் கொடுக்குறேன். சரி, இப்போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம். வீட்டில் ஓயாமல் சண்டை சச்சரவாக இருக்கிறது, அதாவது கொஞ்ச நேரம் குடும்பம் குழந்தைங்கள சந்தோஷமாக பேசிகிட்டு இருப்பீங்க, அடுத்த நிமிஷத்துலேயே ஏதாவது ஒரு பிரச்சனை வாக்குவாதம் முற்றி போய் பெரிய சண்டையில் வருது. அடுத்தது, வெளியில் குடும்பத்தோடு எங்கேயாவது போயிட்டு வரீங்க, வந்த உடனேயும் ஏதாவது உடம்புக்கு வந்துடுறது, தலைவலி போன்ற விஷயங்கள் வருது, வாக்குவாதங்கள் வருது, இந்த மாதிரி இருக்கிறது. அடுத்து, நீங்கள் போட்டுட்டு போன ட்ரெஸ்ஸில் ஏதாவது ஒரு இடத்துல கருப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய பசைத்தன்மையுடைய பொருளோ இல்லை ட்ரையான பொருளோ, அதாவது கருப்பாக ஏதாவது ஒன்று ஒட்டிக்கிட்டு வருது. அடுத்தது, நல்லா பம்பரை மாதிரி சுற்றி சுற்றி வீட்டில் வேலை செய்வீங்க, ஒரு வேலை விடாமல் எல்லாமே நீங்கள் தான் செஞ்சிட்ருப்பீங்க, எல்லாம் இன்ட்ரெஸ்ட்டாக செய்வீங்க. சமையலும் ஆகட்டும் சூப்பராக செய்வீங்க, வீடு க்ளீனாக வச்சுக்கிறதுனா உங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும். எல்லாம் பார்த்திங்கன்னா பீரோவில் கூட எல்லாம் நேர்த்தி இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இருப்பீங்க. ஆனால் சமீப காலமாக உங்களுக்கு எந்த வேலையுமே செய்கிறதுக்கு பிடிக்கிறதில்ல. எப்போ பார்த்தாலும் ஒரு மாதிரி உடல் பாரமாக, ஒரு மாதிரி சோம்பேறித்தனமாகவே இருக்கிறது. இங்கே இருக்கிற பொருளை அங்கே எடுத்து வைக்கிறது அப்படின்னா கூட அதுக்கு ஒரு பெரிய மலையை தூக்கி வைக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் கொண்டு வருது. அடுத்தது, கலகலன்னு பேசிகிட்டு இருப்பீங்க, ஆனால் கொஞ்ச நேரத்துலையே ஏதாவது ஒரு சோகம் வாட்டின மாதிரி முகத்தை சோகமாக வச்சுக்குவீங்க, தேவையில்லாமல் அழுவீங்க, உங்கள் கண்ணிலேருந்து கண்ணீர் வந்துகிட்டே இருக்கும், எதுக்குன்னே தெரியாது. ஏதாவது ஒரு ஃப்ளாஷ்பேக்கை நினச்சிட்டு கூட நீங்கள் அலற மாதிரி இருக்கும். அடுத்தது, உங்களுடைய முகம் நல்ல பொலிவாக இருக்கும், பார்த்தாலே அப்படியே பளிச்சுன்னு இருப்பீங்க. அதாவது கலர் சொல்லலை, வெள்ளை வெள்ளைன்னு இருக்கீங்க அப்படின்ட்டு சொல்ல, கருப்பாக இருந்தாலும் கலையாக இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த மாதிரி இருந்தாலும் இப்போ சமீப காலமாக உங்களுக்கு ஒரு மாதிரி சோகமே தோய்த்த முகமாக, அதாவது பார்த்தாலே என்னமோ ஒரு மாதிரி பாவமாக இருக்கிற மாதிரி, என்னது உனக்கு என்னாச்சு, முகமே அப்படி இருண்டு போன மாதிரி இருக்குது அப்படின்னு நம்மளை பார்த்து யாராவது சொல்லியிருப்பாங்க. அடுத்தது, புதுசாக ஏதாவது ஒரு பொருள் வாங்குறீங்க, அது சின்ன அளவில் பாத்திரமாக இருந்தாலும் சரி, இல்லை பைக்கு காரு இந்த மாதிரி ஏதாவது வாங்கியிருந்தாலும் சரி, அது கொஞ்ச நாட்களுக்குள்ளே காணாமல் போகிறது, இல்லைன்னா அதில் ஏதாவது ஒரு சேதாரம் ஏற்படுறது, ஏதாவது டேமேஜ் ஏற்படுறது, இந்த மாதிரியெல்லாம் இருக்கிறது. இப்போ கடை கண்ணி வச்சுருக்கீங்க, நல்லா தொழில் போயிட்டுருக்குது அப்படிங்கும்போது அது பார்த்திங்கன்னா சமீப காலமாக ரொம்ப டல்லாக இருக்கிறது, அந்த தொழில் முன்னேற்றம் இல்லாமல் இருக்கிறது. இந்த மாதிரி இப்படி சொன்ன அறிகுறிகளில் எதுவாக இருந்தாலும் சரி அவசியமாக இதை நீங்கள் செய்யுங்க. இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்துக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது. அதனால் பீரியட்ஸ் டைம்லேயும் பெண்கள் செய்யலாம், பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் செய்யலாம், வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலும் தாராளமாக செய்யலாம். இப்போ நான் சொல்லக்கூடிய மெத்தடு ஒன்றே ஒன்று தான். அதை நீங்கள் வீட்டிலையும் செய்யலாம், தொழில் செய்யக்கூடிய இடம், இப்போ கடை வச்சுருக்கீங்க அப்படிங்கும்போது கடையிலையும் கூட நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இது எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணிலேருந்து இரவு 10 மணிக்குள்ளே செய்கிறது சிறப்பான பலனை கொடுக்கும். இதுக்கு நமக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, 4ங்கிற எண்ணிக்கையில் பூண்டு பற்கள் தேவைப்படுது. முழு பூண்டு கிடையாதுங்க, பூண்டு பற்கள், சரிங்களா? அந்த பூண்டை உரித்தோம்னா தனியாக ஒரு 4 பல் மட்டும் நீங்கள் எடுத்துக்கிற மாதிரி வரும். இது நீங்கள் தோல் உரிச்சும் பயன்படுத்தலாம், தோல் உரிக்காமையும் பயன்படுத்தலாம். ஆனால் 4 பற்கள் வேணும்.
அடுத்ததாக நமக்கு 4 கிராம்பு வந்து வேணும். மொட்டோடு இருக்கிற மாதிரி முழு கிராம்பாக 4ங்கிற எண்ணிக்கையில் வேணும். அடுத்தது கருப்பு நிறத்தில் இங்கு வரக்கூடிய ஸ்கெட்ச் பென்சிலோ மார்க்கரோ பேனாவோ வந்து நமக்கு வேணும். இவ்வளவு தான் நமக்கு தேவையான பொருள். இப்போ நான் சொன்ன இந்த 3 பொருளையும் எடுத்துகிட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க. யாருக்கிட்டையும் பேசாமல், டிவி பார்க்காம, மொபைல் பார்க்காம, மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பரிகாரத்தை செய்கிறதன் மூலமாக நம்ம குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் எல்லாம் நீங்கும், நம்ம தொழில் செய்யக்கூடிய இடத்துல இருக்கிற பிரச்சனைகள் நீங்கும், இனி நம்ம நல்லா இருப்போம் அப்படிங்கிற நம்பிக்கை மனசு வந்த பிறகு நீங்கள் இந்த பரிகாரத்தை வந்து செய்யுங்க. இப்போது ஒரு பூண்டு பல் எடுங்க. இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள். இது வந்து கெட்டதை ரிமூவ் பண்ணக்கூடிய அற்புதமான குறியீடு. இதை வந்து அந்த பூண்டு பல்லினுடைய மேலே வந்து நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு டார்க்காகவே வந்து வரைங்க. 4 பூண்டு பற்கள் மேலேயுமே வந்துட்டு நீங்கள் இதையை வரைஞ்சிக்கிறது சிறப்பு. அடுத்ததாக இந்த 4 கிராம்பு இருக்குது பாருங்கள். இந்த 4 கிராம்பையும் நீங்கள் வரைஞ்சதுக்கு மேலே அப்படியே வந்து குத்தி வச்சுருங்க. அந்த காம்பு வந்து அந்த பூண்டுக்குள்ளே புதஞ்சிருக்கிற மாதிரி குத்தி வைங்க. அந்த மொட்டு பகுதி வந்து வானத்தை பார்த்த மாதிரி இருக்கிற மாதிரி வச்சுருங்க. 4 பல்லு பூண்டுலேயும் ஒவ்வொரு கிராம்பாக 4 கிராம்பையும் நீங்கள் குத்தி வச்சிட்றீங்க. இவ்வளோ தான் நம்ம செய்ய வேண்டியது. இப்போது இந்த 4 பூண்டு பல் கிராம்பு இதை எடுத்துகிட்டு போயிட்டு வீட்டில் 4 மூலையிலையும் வைங்க. நீங்கள் ஹாலில் 4 மூலையில் வச்சிங்கனாலும் சரி, இல்லை பெட்ரூமில் 4 மூலையில் வச்சிங்கனாலும் சரி. அதே போல் கடையில் வியாபாரம் நல்லா போகலன்னு நினைக்கிறவங்க கடையில் 4 மூலையிலையும் வந்துட்டு வச்சிட்றீங்க. இது மாதிரி வந்து வச்சுருங்க. இது வந்து 3 நாட்கள் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைங்கும் போது ஞாயிறு, திங்கள், செவ்வாய் 3 நாள் இருக்கட்டும். புதன்கிழமை அன்னைக்கு நீங்கள் இதை எடுத்து ஒரு கற்பூரம் வச்சு எரிச்சிடணும். இந்த 3 நாட்களுக்குள்ளேயே அது உங்களுக்கு தொழில் ரீதியாகட்டும், வீட்டிலேயாகட்டும் இருக்கக்கூடிய அத்தனை விதமான எதிர்மறை ஆற்றல்களையும் கண் திருஷ்டியும் வந்து நீக்கிறோம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது. இந்த பூண்டு வச்சு நம்ம செய்யக்கூடிய இந்த பரிகாரத்துக்கு எப்போவுமே நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும். கூடவே நம்ம கிராம்பு வந்து யூஸ் பண்ணியிருக்கிறோம். அதுவும் இந்த குறியீட்டையும் வந்து நம்ம பயன்படுத்தியிருக்கோம். அதனால் 3 மெத்தடையும் நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுனால, அதுவும் நம்ம 3 நாளே நம்ம வீட்லேயும் வச்சுருக்கிறதுனால மிச்சம் மீதி இல்லாமல் எல்லா கண் திருஷ்டியும் வந்து இது எடுத்துரும். 3 நாள் கழித்து இது நீங்கள் வந்து எரித்து போடலாம். இல்லைன்னா அப்படியே கூட நீங்கள் தூக்கி எங்கேயாவது கால்படாத இடத்துல போட்டலாம். இது உங்களுடைய விருப்பம்தான். இது பண்ணதுக்கப்புறம் குளிக்கணுமான்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் குளிக்கவெல்லாம் தேவையில்லை. நீங்கள் ஜஸ்ட் இதை வச்சிடுறீங்க, 3 நாள் கழித்து டிஸ்போஸ் பண்ணுறீங்க. இவ்வளவு தான். குளிக்கணுன்ட்டுலாம் அவசியம் வந்து கிடையாது. சரி, இது எத்தனை நாள் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நீங்கள் ஒரு முறை செய்யுங்க. இதில் பார்த்திங்கன்னா நல்ல உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் வந்து தெரியும். இப்போ பழையபடி குடும்பம் வந்து சந்தோஷமாக இருக்கும், நல்லா சுறுசுறுப்பாக இருப்பீங்க, எல்லாமே நல்லதாகவே வந்து நடந்துகிட்ருக்கும். இது நல்லா ஒர்க் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சிச்சின்னா வாரம் ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் இதே மாதிரியே தொழில் செய்யக்கூடிய இடத்துலையும் வீட்லேயும் வந்து செய்யலாம். இல்லைன்னா ஒரு 3 வாரத்துக்கு ஒரு தடவையோ இல்லை 2 வாரத்துக்கு ஒரு தடவையோ வந்துட்டு நீங்கள் செய்கிறது சிறப்பான பலனை கொடுக்கும். இது மேலும் மேலும் உங்களுக்கு பாதிப்புகளை ஏற்படாத மாதிரி ஒரு கவசம் போல் காப்பாற்றும் அப்படின்னு வந்து சொல்லலாம். பரிகாரம்னு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சிம்பிளாக எளிமையாக தான் இருக்கும். ஆனால் அற்புதமான பலன் தரும். அதனால் தீராத கஷ்டத்தில் நான் சொன்ன அறிகுறியில் ஏதாவது ஒன்று இருந்துச்சு அப்படின்னா கூட இந்த பரிகாரத்தை வந்து செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.